குருவை அதிபதியை கொண்ட தனுசு ராசிக்காரங்க பெருசா எந்த விஷயத்துக்கு அவ்வளவுக்கு அழட்டிக்க மாட்டாங்க. அதாவது எந்த வேலையா இருந்தாலும் சரியா செஞ்சு முடிச்சிடக்கூடிய ஒரு ஆற்றல் பார்த்தீங்கன்னா இருக்கும். பெருசா அதை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் மன உறுதியா இருப்பாங்க, அன்பாகவும் இருப்பாங்க. ரொம்ப கலகலப்பான பேச்சுங்க. இருக்கிற இடத்த நகைச்சுவை உணர்வால, இவங்களுடைய நகைச்சுவை உணர்வால இருக்கிற இடத்த ரொம்ப கலகலப்பா வச்சிருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களுடைய வேகம் ஒரு குதிரை மாதிரி தான் இருக்கும். பசின்னு வந்தாலும் சரிங்க, தாகம் வந்தாலும் சரிங்க, ஆனால் வேலைன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேலையிலே மூழ்கிடுவாங்க. இவங்களுடைய வேகத்துக்கு யாராலும் ஈடு கொடுக்க முடியாது. இப்படி இவங்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும்னா இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய நெருப்பு ராசி மட்டும்தாங்க இவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியும். அதாவது இந்த மேஷமும் சிம்மம் தான் இந்த தனுசு ராசிக்கு ஈடு கொடுக்க முடியும்னு சொல்லலாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு நேரம் காலம் இந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. இடம்பொருள் ஏவல் இந்த பேதெல்லாம் கிடையாது. என்ன நினைக்கிறாங்களோ, எந்த நேரத்தில் எந்த வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை சரியாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க இவங்க தான். என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு கொஞ்சம் வாதிடுவாங்க. உடம்புல பலம் இருக்குதோ இல்லையோ, பெரும்பாலும் இவங்களுக்கு அறிவு பலங்கிறது அதிகம். எந்த இடத்துலையும் கை நீட்டுற பழக்கெல்லாம் கிடையாது. வாய்ஸ் ஆர்டர் பேசுறதும் கிடையாது. பெரும்பாலும் இவங்களோட பேச்சு, புத்திசாலித்தனமான பேச்சுங்கிறது எல்லாரையும் கவர்ந்துடும். ஒரு எதிரியா இருந்தா கூட, முன்னாடி எதிரியா நின்னா கூட இவங்களுடைய புத்திசாலித்தனமான பேச்சால மற்றவங்களையும் ஜெயிச்சிருவாங்க, மற்றவங்களையும் தோக்கடிக்கும் செஞ்சிருவாங்க. இவங்களை பார்த்தா இவங்க இப்படிதான் யாருக்குமே தெரியாது. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்குமே மனசுல தெரிஞ்ச விஷயமும் இருக்கும், தெரியாத விஷயமும் பெரும்பாலும் இருக்கும். ஆனா இவங்களோட பேச்சு திறமை பார்த்தீங்கன்னா தனக்கு தெரியாத விஷயத்த கூட கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடியவங்க இருப்பாங்க. பேச்சுல வசீகர சக்திங்கிறது அதிகமா இருக்குன்னு சொல்லலாங்க. பெண்களா இருந்தாலும் அப்படிதான். தனுசு ராசி பெண்களா இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு ராஜகுமாரின்னு சொல்லலாங்க. பிறந்த வீட்லயும் சரி, புகுந்த வீட்டுல பார்த்தாலும் பெரும்பாலும் இவங்களுக்கு சின்ன சின்ன வாழ்க்கையில பாதிப்பு இருந்தாலும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க. அதனால எந்த சூழ்நிலையும் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லலாம். என்ன ஒன்று, ஒரு சில விஷயத்துல எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே விழுந்தாலும் இந்த மண் ஒட்டலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கணக்காக ஒரு சில நேரம் எல்லாமே பேசுவாங்க. ஆனால் இவங்கள மாதிரி ஒரு இனியவங்க, பண்பானவங்க, மற்றவங்களுக்கு இறங்கி போகக்கூடியவங்க, அதாவது இவங்ககிட்ட அன்பா 4 வார்த்தை பேசுனீங்கன்னா, அன்பை கொடுத்தீங்கன்னா அன்பால எதை வேணாலும் சாதிச்சுக்கலாம். அதிகாரம் பண்றதோ இவங்களை கட்டுப்படுத்துறதோ இவங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருக்கும். இது எல்லாமே கவனத்தில் எடுத்துக்கிட்டா தனுசு ராசிக்காரங்கிட்ட நீங்க எளிமையா பழகிக்கலாம்னு சொல்லலாங்க. தனுசு ராசிக்காரங்க, இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்க தோட்டத்துல பார்த்தாலும் அப்படிதான். எல்லாரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க. அன்பால மட்டும்தான் கட்டுப்பட முடியும்னு சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்துல எப்படிப்பட்ட பலன் கிடைக்க இருக்குது, அதாவது அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு கிடைக்க இருக்குது, எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுத்துக்கணும், தொடர்ந்து எந்த நேரத்துல செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பெண் தெய்வத்தோட வழிபாடு அது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தருங்கிறதையும் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். தனுசு ராசிக்கு இந்த வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல பொறுப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. இனிமேல் எல்லாம் கொஞ்சம் அலைச்சலா இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக முன்னாடி எல்லாமே கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுருப்பீங்க. இனி அப்படி இல்லை. கொஞ்சம் குடும்பத்துக்காக நீங்க கவலைப்பட்டதான் ஆகணும். திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க, இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. என்ன கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும் இந்த நேரம், வரணும் அமைகிறதுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குதுங்க. அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. குடும்பத்துல பாத்தீங்கன்னா பாதிப்புலாம் பெருசா இல்லை, ஒற்றுமை சிறப்பாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமையா இருக்கட்டும், ஒரு அந்யோன்யமா இருக்கட்டும், அதெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை, சிறப்பா இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம், குழந்தை பிறப்புன்னு செலவு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால பொறுப்பு கொஞ்சம் இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகம்னே சொல்லலாம். நீங்க முடிஞ்ச வரைக்குமே நீ வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீங்க உழைப்பு அதிகமா கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. செவ்வாயோட அமைப்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்புங்க. சொந்த வீடு அமைச்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க தாராளமா முயற்சி செய்யலாம். அந்த வகையில யோகம் தான். வேலை உத்தியோகம் வர்றப்ப இந்த நேரம் உங்க முயற்சிக்கு தகுந்த மாதிரி வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பான நேரம் இந்த நேரம். அதாவது இந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகுவோட அமைப்பு, சுக்கிரனோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா அனுகூலமா இருக்குது. லாபம் வரத்துக்கான வாய்ப்பும் ஒரு பக்கம் இருக்குது. அலைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த நேரத்துல. ஏதாவது ஒரு விஷயத்துல கொஞ்சம் பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்க அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இரவு நேர பயணத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. மற்றபடி தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நியாயமான விஷயம் எல்லாமே இந்த வாரத்தில் கிடைக்கும். அதில் எந்த பாதிப்புமே இல்லை.
தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்கிற இடத்துலையுமே உங்களுக்கு சிறப்பு தாங்க. நீங்கள் மனசில் கொண்டு வரக்கூடிய விஷயம் கொஞ்சம் உற்சாகத்தை கொண்டு வரணும். எந்த வேலையாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுறத விட ஒரு ஆர்வமாக எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஆர்வமாக உற்சாகமாக செஞ்சீங்கன்னா அந்த வேலை சீக்கிரமாகவும் முடியும், எளிமையாகவும் முடியும். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். அதே மாதிரி வெளிநாடு யோகம் போக்குறதுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக முயற்சி செய்யலாம். அதில் எந்த பாதிப்புமே இல்லை. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்களுக்கு தொழில் வியாபாரம்ல எந்த பாதிப்புமே இல்லைங்க. சிறப்பாக இருக்குது. நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். புதுசாக நிறைய விஷயங்கள் செய்ய போறீங்க. மற்ற நிறுவனத்திலிருந்து கூட உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையான சலுகை இல்லாமல் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுக்குமே குடும்பத்தில் எடுத்துக்கிட்டா சிறப்புன்னு சொல்லலாங்க. பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்றர்களுக்கு இந்த வாரம் எப்படின்னா சுக்கிரனோட அமைப்பு, சனி பகவானோட அமைப்பு சிறப்பாக தான் இருக்குது. குடும்பத்துல சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மனசுக்கு நிம்மதி தருங்க. பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கை துணை வழியில வாக்குவாதம் வந்தாலும் குடும்பத்துல உங்களுக்கு சிறப்பு தான். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது கிடைக்கும். திருமண வயசுல இருக்கக்கூடிய பெண்களா இருந்தா நல்ல இடத்துல வரண அமைறதுக்கான வாய்ப்பும் பார்த்தாலும் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க. வேலையில எடுத்துக்கிட்டாலும் நல்ல மாற்றம் தான். இந்த நேரம் வேலை தற்காலிகமா தான் செய்யறேன், ஆனா அந்த வேலை பணி நிரந்தரம் ஆகணும்னு ஆசைப்படக்கூடியவங்க அது சம்பந்தமா நீங்க பேச முயற்சி செஞ்சு பார்க்கலாம். அது சிறப்பா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஒண்ணு, இந்த நேரம் கொஞ்சம் செலவு அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்கிறதால, கொஞ்சம் பொறுப்பு அதிகமா இருந்துகிட்டே இருக்கிறதால எதை செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க. பணத்தை எல்லாமே எண்ணி தான் செலவு செய்யற மாதிரி இருக்கும். அவசரப்பட்டு முன்னாடியே செலவு செஞ்சுட்டு பின்னாடி நீங்க யார்ட்டையாவது வாங்கலாமான்னு யோசிக்கிறத கொஞ்சம் விட்டுறணும் இந்த நேரம். ஏன்னா இந்த நேரம் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வளர ஆரம்பிச்சிடும். போதாக்குறைக்கு நீ வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தனுசு ராசிக்கு கொஞ்சம் சுப செலவு தான் அதிகமா இருக்குது. அதனால இப்பிலிருந்து நீங்க திட்டமிட்டுக்கிறது தனுசு ராசிக்கு ஒரு வகையில சிறப்புன்னு சொல்லலாம். தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்கள் நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற இருக்க போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான பெண் தெய்வத்தை இந்த நேரம் நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க. ஏன்னா தனுசு ராசிக்கு உகந்த பெண் தெய்வ வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா முன்ன முதன்மையானது என்னன்னா துர்க்கை அம்மன் தாங்க. பகவதி அம்மன், துர்க்கை அம்மன் மாதிரி அது இந்த நேரத்துல நீங்க பகவதி அம்மன் வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. குரு பகவானுடைய ஆதிக்கம் கொண்டவங்கிறதால வியாழக்கிழமை நாட்கள்ல நீங்க வீட்டிலேயே கூட நீங்க என்ன செய்யணும்னா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செஞ்சுக்கணும். தட்சிணாமூர்த்தி பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் சரிங்க, அந்த கோவில்ல தட்சிணாமூர்த்தி இருந்தா தட்சிணாமூர்த்திக்கு தீபம் போடுங்க. இல்ல நவகிரகங்கள்ல குரு பகவானுக்கு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்குங்க. இந்த நேரம் மனசுல பாத்தீங்கன்னா ஒரு குழப்பம் இருக்குங்க. எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் குழப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எதுலையுமே பெருசா அழட்டிக்க மாட்டீங்க, எதுவுமே கொஞ்சம் போட்டு குழப்பிக்க மாட்டீங்கன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இருக்குது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா பக்கத்துல ஏதாவது மகான்களுடைய ஜீவ சமாதி இருந்தா அங்க போய் வழிபாடு செய்ய பாருங்க. இல்லைன்னா உங்க ராசி அதிபதியுடைய அம்சமாவே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சாலே போதும். அவருடைய காயத்ரி மந்திரம் தெரிஞ்சா அவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீங்க தீபம் போடலாம். இல்லைன்னா தீபத்தை போட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த எரியக்கூடிய தீப ஜோதி ஒரு 10 நிமிஷம் நீங்க உத்து பார்த்தாலே போதும். மனசுங்கிறது அமைதியாகவும் ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்க அந்த நேரத்துல என்ன சிந்தனை சிந்திச்சாலும் அது சிறப்பான ஒரு தெளிவான முடிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல துர்க்கை அம்மன் வழிபாட்டை விட்டுறாதீங்க. இந்த நேரம் உங்களுக்கு துர்க்கை அம்மன் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். பெரும்பாலும் எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் தடையா கொடுத்துச்சுன்னா நீங்க என்ன வழிபாடு செஞ்சுக்கணும்னா விநாயகர் வழிபாட்டை கொஞ்சம் கூடவே செஞ்சுக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு பெரும்பாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். முக்கியமா உங்களுடைய குல தெய்வத்தை மட்டும் விட்டுறாதீங்க. தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம், எந்த காலத்துக்கு அவசியமான விஷயங்கிறது குலதெய்வ வழிபாடு தான். அது எந்த நேரம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கூடவே துணையா நிற்கக்கூடிய ஒரு காலம். அதனால குலதெய்வத்தை விட்டுறாதீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சொத்து வகையில எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் சிறப்பாக தான் இருக்குது. சொத்துக்களை விற்கணும், சொத்து சம்மந்தப்பட்ட முயற்சி செய்யணும்னா தாராளமாக செஞ்சுக்கலாம். பணம் நெருக்கடிங்கிறது பெருசாக இல்லை. ஆனால் வேலையிலேயும் உங்களுக்கு சிறப்பு தான். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குது. தொழில் எடுத்துக்கிட்டாலும் நல்ல மாற்றம் தான். தாய் தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா சிறப்புங்க. தாய் மேலேயும் சரி, தந்தை மேலேயும் சரி, இயல்பாகவே நீங்கள் பாசக்கார நபர்கள் தான். ஆனால் சமீப காலமாக கொஞ்சம் ஏதாவது ஒரு வழியில் சகோதர வகையில, சகோதரி வகையில் ஏற்படக்கூடிய மனசாபங்கிறது கொஞ்சம் உங்கள் தாய்கிட்டையும் தந்தைக்கிட்டையும் உங்களை தள்ளி வச்சிருக்கோம். ஆனால் நீ அப்படி இல்லை, அவங்க மேலே பாசம் கொஞ்சம் அதிகரிக்கும் உங்களுக்கு அந்த நேரம். இந்த நேரம் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற நீங்கள் முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்கக்கூடியவங்களா இருந்திருப்பீங்க. இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக வெளியில் தங்கி இருக்கக்கூடியவங்களா இருந்திருப்பீங்க. அவங்களாம் மறுபடியும் நீங்கள் குடும்பத்தில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு திரும்பக்கூடிய வாய்ப்பு, வெளியூரில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வீடு திரும்புறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களுடைய வழியில் ஏற்பட்ட இந்த மனசாபெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நீங்குது.
இந்த நேரம் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த எதிர்மறை சிந்தனையை விட்டுட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு வேலையில் கவனம் கொடுங்க. வேலை அதிகமாக தான் இந்த நேரத்தில் இருக்கும். ஆனால் அதை பார்த்து கவலைப்படக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா, வைராகியத்தோடு இருந்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற காரியம் நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கண்டிப்பாக தனுசு ராசிக்கு இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.